அன்பு கை இது ஆக்கும் கை இது அழிக்கும் கை அல்ல. சின்ன கை ஏர் தூக்கும் கை இது திருடும் கை அல்ல. நேர்மை காக்கும் கை நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. நேர்மை காக்கும் கை நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. இது ஊழல் நீக்கும் தாழ்வை போக்கும் சீர் மிகுந்த கை. இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. அந்த கை திரு எம்ஜிஆர் அவருடைய கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். அந்த கரங்கள் தான், அந்த கையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அற்புதமானவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு வந்து ஒரு 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 கட்சிக்காகவே அதுக்காக பண்ண மாதிரி அந்த திருப்பி போடுவாங்க அந்த கூட்டணி இருக்கிற காலத்தில் 1977. இந்த பாருங்கள், இந்த காலத்தில் எவ்வளவு பொருள் பொதிந்த பாட்டு பாருங்கள். திரு முத்துலிங்க ஐயா இப்போ இருக்கார், அவர் எழுதின பாட்டு. அன்பு கை இது ஆக்கும் கை இது அழிக்கும் கை அல்ல. சின்ன கை ஏர் தூக்கும் கை இது திருடும் கை அல்ல. ரெண்டு அர்த்தம். சின்ன கை ஏர் தூக்கும் கை அது திருடும் கையில். விவசாயிகளை இவ்வளோ போட்டுறாரு பாருங்க. நேர்மை காக்கும் கை நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. இது ஊழல் நீக்கும் தாழ்வை போக்கும் சீர் மிகுந்த கை. இந்த ஊழல் 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 நீக்குங்கிற ஊழலை சொல்கிறதுக்கு கூட இன்னைக்கு உலகத்தில் யாருமே இல்லைங்க. சமீபத்தில் ஒரு சிஎம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சில பேருக்கு படித்தவங்களுக்கு தெரியும். சமீப காலத்தில் ஓம் பிரகாஷ் சௌதாலான்னு ஹரியானாவுடைய முதல்வராக இருந்தவர். அவர் யாரான்னா நம்ம வந்து துணை பிரதமராக இருந்தார் தேவிலால். அவரும் ஒரு பிஎம்மாக இருந்தவர். அவங்க குடும்பமே வந்து இப்போ பல காலம் வந்து ஆட்சியில் இருந்தவங்க. அந்த ஓம் பிரகாஷ் சௌதாலா துவக்கப்பள்ளி தான் படிச்சிருக்கிறார். அவர் 2000 பார்த்தீங்கன்னா ஹரியானா முதல்வராக இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி 3026 பேருக்கு இளநிலை ஆசிரியர்களுக்கு வந்து கையூட்டு வாங்கிக்கிட்டு, நல்லா கவனிங்க, கையூட்டு வாங்கிக்கிட்டு அவர் வந்து அந்த ஆசிரியர் பணி கொடுக்குறாரு. 2013 ஐ திங்க் 12-13 நினைக்கிறேன், 10 நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அவருக்கு வந்து தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு சிறை. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 ஆண்டு சிறை. அது இப்போ தான் 89 வயசில் அவர் மறைஞ்சார். அவர் செத்தவங்களை பற்றியோ மறைஞ்சவங்களை பற்றியோ நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், சிஎம்மாக இருந்தவர் பகிரங்கமாக 10 ஆண்டு சிறை வாங்கி கரெக்டாக இப்போ 82 வயசில், இப்போ 89 வயசு. அவர் பார்த்தீங்கன்னா 2014 என்னமோ தான் என்ன பண்ணார், 82 வயசில் சிறையில் இருந்தபடியே 10ஆம் கிளாஸையும் 12ஆம் கிளாஸையும் பாஸ் பண்ணார். பாருங்கள், அங்கே படித்து, சிறையில் படித்து. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு முதல்வர், இங்கே பாருங்கள், இதை எம்ஜிஆர் பற்றி சொல்ல போகிறேன், முதல்வராக எப்படி இருந்தார்னு சொல்லி. அவர் பாருங்கள், அவர் அவ்வளோ கையூட்டு வாங்கி பண்ணி அதுக்கப்புறமும் 2022 மேற்கொண்டு அதிகமான சொத்து சேர்த்தாருன்னு 4 ஆண்டு சிறை தண்டனை கிடச்சிது அவருக்கு. அவர் இப்போ தான் இறந்தார் 89 வயசில். இது வந்து நம்ம நாட்டில் சேர்ந்த ஒரு சிஎம்னுடைய நிலை. இன்றைக்கி ஏறத்தாழ எல்லா சிஎம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான் இன்றைக்கி அதிகமான இந்தியாவிலேயே அதிகமான வருமானம் உள்ளவும் செல்வமும் உள்ளவர்னு சொல்லி ஒரு புள்ளிவரை சொல்லுது. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் வந்து பரம்பரை பணக்காரர்கள், அவளை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் பாருங்கள், எம்ஜிஆர் அவர்கள், அவரை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒன்றாச்சுங்களா, அமெரிக்க அதிபராக இருக்கிறார் பாருங்கள், ஜோ பைடன். அவர் பாருங்கள், அவர் நீதியும் அவருடைய செல்வாக்கும் பாருங்கள். இப்போ தான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சது, ட்ரம்ப் ஜெயிக்கிறாரு. எலெக்ஷனில் ஏற்கனவே அவருடைய ஹண்டர் பைடன் மேலே, அவருடைய பையன் மேலே பெரிய குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட அவர் போதை மருந்து வர்த்தகத்திலேயே பெரிய ஊழல் பண்ணியிருக்காருன்றதும், துப்பாக்கி வந்து லைசன்ஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவருக்கு கன்விக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிகள் என்ன பண்ணலாம், சர்வாதிகாரத்தில் கூட இல்லைங்க. சர்வாதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அதிகாரம் கிடையாது. இவங்க பாருங்கள், அதை விட மோசமாக இருக்குது. தன்னுடைய மகன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை நான் வந்து ஒரு வேளை பதவிக்கு வந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், சட்டப்படி தான் பார்ப்பேன்னு சொன்ன அதே ஜோ பைடன் இப்போ அவர் பதவி போயிடுச்சு, ட்ரம்ப் வரப்போகிறாரு ஜனவரியில். உடனே பாருங்கள், தன் பையன் மேலே இருக்கிறத எல்லாத்தையும் பொது மன்னிப்பு கொடுக்குறாரு. அதாவது அந்த அமெரிக்க நாட்டினுடைய சட்டப்படியும் நீதிப்படியும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனாதிபதிகள் பார்த்தீங்கன்னா பொது மன்னிப்பு கொடுக்கலாமா. ஏற்கனவே ட்ரம்ப் போன 4 ஆண்டு இருந்தார் பாருங்கள், அப்போவே அவர் 100கணக்கான இதுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அந்த வழக்கில் மொத்தமாக பார்த்தா
பராக் ஒபாமா பற்றி ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட 217க்கு மேலே கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னால் பில் கிளின்டன் 300க்கு மேலே கொடுத்துருக்கிறாரு. நிக்சன் வாட்டர் கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிங்கிறது சிரிப்பாக சிரிக்குதுங்க. அட பாவிகளா, நம்ம சொல்கிறோம் எதுக்கு எடுத்தாலும் ஜுடிஷியரியும் பாருங்க, லா பாருங்க, சட்டம் பாருங்க, அமெரிக்கா நாடு பாருங்கன்றோமே. சந்தி சிரிக்க அதை படித்த ஒன்று நினச்சேன். வாழ்க்கை இவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்போ தான் நான் எம்ஜிஆரை கொண்டு வரேன். எதுக்கு நான் கொண்டு வரேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. என்ன பாருங்கள், அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் சிஎம் ஆகிற வரைக்கும் ராமாவரம் தோட்டத்தில் எப்படி வள்ளலார் ஐயாவுடைய வடலூரில் வந்து அந்த தீ மூட்டின அதை எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டவங்க முதல்வர் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போடுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு போடலையாம். அப்போ கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வாரத்தில் அதை படித்தேன். அவன் கேட்குறாங்க எம்ஜிஆர்கிட்ட, சிஎம்மாக இருக்கிறாரு, நீங்கள் வந்து ராமவரம் தோட்டத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போட சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னு எம்ஜிஆருடைய பதிலை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆரம்பத்தில் சம்பாதிச்சு அப்படியே வளர்கிற காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சம்பாதிச்சேன். அப்போது திரைத்துறையில் அதிகமான வருமானம் வந்தது. அதனால் நான் ஆயிரக்கணக்கில் வரவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணுன்றது அந்த எண்ணத்தோடவே எல்லாத்தையும் நான் எல்லாம் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சிஎம் ஆன உடனே இப்போது நான் சிஎம்முடைய வரவு எப்படி இருக்குன்னா, நான் திரைத்துறை சம்பாரிச்சு பாருங்க, அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு என்னால் வரவு கொடுக்க முடியல. அப்போ நான் நினச்சேன், சரி இப்போ நான் அதே மாதிரி செய்கிறதா இருந்தால் நான் சிஎம்மாக இருக்கிற அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அதுலேருந்து தான் நான் வந்து உணவு போடணும். ஒரு நல்ல காரியத்தை செய்கிற போது இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு துஷ்பிரயோகம் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயம் செய்யக்கூடாது. அதனாலேயே நான் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். என்னை நம்பி இருந்தவங்க இப்போ தன் சுயமுயற்சியால் வந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பாருங்க. இது வந்து சமநீதி ஓங்க பேதம் நீங்கள் ஆள வந்த கைன்னு சொல்லுவார் அந்த பாட்டில். எதுக்குன்னா, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கிற போது கூட எவ்வளவோ நீதியும் சொல்லுவாங்க. சும்மா காட்டியும் அவர் வந்தார், முதல்ல இருந்தார். அவர் வந்து அப்படி ஏதாவது ஒரு 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 வகையில் ஒரு பொருள் வேணும்னா கூட அவர் கட்சிக்காக வந்து வாங்கியிருப்பாரே தவிர அவருடைய சுயநலத்துக்காக வாங்கினதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்காக இருந்தது. ஆனாலும் பாருங்கள் எப்படி அது அந்த பதிலே பாருங்கள், அவ்வளவு உயர்ந்த பதில் அது. ஒரு சிஎம்மும் ஒரு அமெரிக்க ஜனாதிபதிகள் இருக்கிறாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாட்டில் சொல்லுவார், வெற்றி கை பகை வீழ்த்தும் கை, இது தளரும் கை அல்ல, சுத்த கை புகழாட்டும் கை, இது சுரண்டும் கை அல்ல, நேர்மை காக்கும் கை, நல்ல நெஞ்சை வாழ்த்தும் கை. அதை சொல்லுவார். ஈகை காட்டும் கை, மக்கள் சேவை ஆற்றும் கை, முள் காட்டை சாய்த்து தோட்டம் போட்டு பேரெடுக்கும் கை. பாருங்க, அவர் சொல்றாரு, ஈகை காட்டும் கை. அந்த ஈகை காட்டும் கை யார்? எம்ஜிஆர் கை. மக்கள் சேவை ஆற்றும் கை. அந்த ஈகையும் சேவையும் மொத்தமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய வாழ்வியல்ல இதோட கூட முடிஞ்சிடல. இப்போ சமீபத்தில் பழனிஜி பெரியசாமி ஐயாவுடைய அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாரு, அதையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்போ அது போகும் சில 2-3 விஷயம் ரொம்ப என்னை வந்து கண்கலங்க வச்சிருச்சு. அதில் முதல் விஷயம் சொல்கிறார் பழனி பெரியசாமி ஐயா. அவர் தான் வந்து அவர் அமெரிக்காவில் புருக்லினில் வந்து அவர் எம்ஜிஆர் ஐயா உடல்நலம் பெறதுக்கும் திருப்பி எல்லா வகையிலையும் உதவு பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். அதையும் சில பேர் பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னது 2-3 விஷயம் என்னை கண்கலங்க வச்சிருச்சு. அவர் முதல்ல சொல்கிறாரு, நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற போது 1975-76களில் திரு எம்ஜிஆர் வந்து நடிகராக வராறாங்க. அமெரிக்கா வரும்போது அப்போ நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் நான் வந்து பொறுப்பில் இருந்ததால் என்னை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக கூப்பிடும்போது நான் மறுக்கிறேன். ஏன்னா நான் வந்து சிவாஜியோடைய ரசிகன். நான் போக இன்னும் நடிகர்கள் இவங்க என்ன பார்க்கணுன்ட்டு விட்டுட்டேன். பேசிக்கலி நான் சிவாஜி ரசிகன். அதனால் நான் போகலை. என் மனைவி சொன்னாங்க வாங்க போகலான்னு. நீ வேணா போ, நான் வரலான்ட்டேன். அப்படி போகாத நான் ஒரு ஸ்டேஞ்சஸ் சுச்சுவேஷன் பாருங்கள். இப்போ 1977 சிஎம் ஆகிடுறாரு. இப்போ அமெரிக்காவுக்கு சிஎம்மாக வராரு எம்ஜிஆர். இப்போ நான் தலைவராக இருக்கிறேன் அந்த தமிழ் சங்கத்துக்கு. இப்போ அங்கே இருக்கிற இந்தியனுடைய அம்பாசிடர் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அமெரிக்காவுடைய அரசாங்கமும் தொடர்பு கொள்கிறாங்க. நீங்கள் தானே தலைவராக இருக்கிறீங்க, திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறாரு, உங்கள் சிஎம் இருக்குது, இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. சரின்னு பரவாயில்ல, நான் போய்த்தாகணுன்ட்டு என்ன பண்ணேன், நான் வரேன். அவர் சொல்கிறாரு பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் காரு, பென்ஸ் காரு, அது இல்லாமல் BMW காரு, அப்போவே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியனோட அம்பாசிடர் தூதரை என்ன பண்ணுறாங்க, அவங்கேருந்து ஒரு சார்பாக ஒரு சின்ன ஃபோர்ட் கார்டு அதை அவர் கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துருக்குதான். இதை பார்க்குறாராம் பெரியசாமி ஐயா.
பார்த்த உடனே எம்ஜிஆர் இறங்கி வராரு, இவர் அறிவுப்படுத்திக்கிறாரு. உடனே இவர் நடந்து பேசிகிட்டே வராங்க. வரும்போது பெரியசாமி ஐயா சொல்கிறாராம், இந்த பாருங்கள், இந்த சின்ன காரு இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு, அதனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் இந்த காரில் ஏதாவது காரில் போயிடலாம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது எம்ஜிஆர் மறுத்து சொல்கிறாராம், அப்படி இல்லை, நான் அமெரிக்கா கவர்மெண்ட் கூட விருந்தினராக வந்திருக்கிறேன், அவங்க என்ன அமைச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஏறது தான் நாகரிகம். வசதி என்னங்க பெரிய வசதி விட அது முக்கியம் கிடையாது. அவங்க எந்த காரில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த கார்லேயே நான் போனால் தான் அவங்களுக்கு மரியாதை, அதை நம்ம நாகரிகமாக மறுக்காத மாதிரி ஆகுன்னு சொல்லி அவர் அந்த காரில், அந்த சின்ன காரா அந்த கார், அதுவும் இவர் வரும்போது அப்போ தான் தொடச்சிட்டு இருக்காங்களாம், அந்த டிரைவர் தொடச்சிட்டு இருக்கிறாராம். இதை பார்த்த உடனே அவர் சொல்கிறார் பெரியசாமி, அன்னைக்கு நான் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகனாக மாறிட்டேன், அன்னைக்கு விழுந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப உயர்ந்த அப்போ தான் சொல்கிறார், எவ்வளோ பெரிய ஒரு சிஎம், பெரிய நடிகர், அவருடைய ஈமன் பீவிங்கை பாருங்கள், அவருடைய மனிதாபிமானத்தை பாருங்கள், மறுக்காமல் அந்த வசதியற்ற அந்த சின்ன கார்லேயே 1 மணி நேரம் ஏறும்போது சொல்கிறாரா, நான் ஹோட்டலுக்கு போகிறேன், நீங்களாம் அங்கே பாருங்கள், இது ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அப்புறமா அவருக்கு பழக்கமாயிடுறாரு. பழக்கமான பிறகு அவருக்கு தெரியும், உங்களுக்கு 1984 நமக்கு அக்டோபர் நவம்பரில் அவருக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. புருக்லின் அமைச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், புருக்லின் அனுப்புறதுக்கு முன்னால் திரு பெரியசாமி ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு, திரு பொன்னையன் இப்போ இருக்கா பாருங்கள், அவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் உதவி செய்ய முடியுமான்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் பெரியசாமி ஐயா, உடனே அப்போலோவில் இருக்கிற எம்ஜிஆரை உடனே செக் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் மருத்துவ நிபுணர்களாக 4 பேரை அனுப்புகிறாராம். எங்கேருந்து? அமெரிக்காவிலிருந்து. எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட்டு, மூளைக்கு, இதயத்துக்கு, மற்ற சிறுநீரகத்துக்கு, இவங்களெல்லாம் சேர்த்து 4 பேரை அனுப்பிச்சி வைக்கிறாராம். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் எச்சரிக்கையாக, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போய் பார்க்க போகிறது ஒரு சிஎம்ஏ இல்லை, ஒரு பெரிய ஆக்டர் இல்லை, அவர் ஒரு செமி காட் அப்படின்னாராம். அது சொல்கிறாரு, அப்படியே கண்கள் பணித்துச்சு எனக்கு. அதாவது அது படிக்க அந்த 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 அதை அதை அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே அவர் சொல்கிறாராம், சொல்லி அனுப்புகிறாராம், அவர் ஒரு செமி காட், ஞாபகம் வச்சுக்கன்னாராம். இந்த 4 பேர் இறங்குறாங்களாம் அப்போலோவுக்கு. இறங்கி உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்களாம். நிறைய பஞ்ச் பண்ணதால் அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான் அந்த 3 நாளில் அவங்க இங்கே இருக்கும்போது எம்ஜிஆருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சான். அதுக்கப்புறம் கோமாவில் இருந்துட்டாங்க, கூப்பிட்டு போகிறாங்களாம். ஆனால் அந்த மருத்துவ அந்த நிபுணர்கள் சொல்கிறாங்களாம் 4 பேரும், மிஸ்டர் பெரியசாமி, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் செமி காட் இல்லை, அவர் ஒரு ஃபுல்லி காட், அதாவது முழு கடவுள் அவர். இங்கே நாங்கள் உள்ளே போகிறதுக்கே அந்த மக்கள் விடலை, அவ்வளவு அந்த மக்கள் அந்த 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 மக்களுடைய தவிப்பும் அந்த மக்களுடைய எண்ணத்தை பார்க்கும்போது அவர் ஒரு முழு காட் அப்படின்னாராம். இது 2. 3வது அவர் சொல்கிறார், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, அவருடைய சிறப்பு விருந்தோம்பல் அப்படின்னார், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னுவார். அதாவது இந்த விருந்தோம்பலில் சொல்லுவார், ஐயா இன்றைக்கி இந்த உலகத்தில் நாம் தமிழருடைய நாகரிகத்தில், தமிழுடைய பண்பில் சிதைந்து போனது ஒன்று என்னென்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னால் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு விருந்தாளியை நம்ம சொந்தக்காரங்களை விருந்து பண்ணுறது இல்லைங்க, அதையே நம்ம விட்டுட்டோம். முன்பின் தெரியாதவங்களுக்கு உணவு அளிக்கிறது, அமுது அளிக்கிறது. அதனால தான் நான் அந்த நிகழ்ச்சியை சொன்னேன். எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார், பெரியசாமி சொல்கிறாரு, யார் அது இதெல்லாம் சொன்ன தெரிஞ்சுக்காது தான், முதல்ல வீட்டுக்கு போனால் சாப்பிட்டியா தான் கேட்பேன், சாப்பிட்டு வா, அப்போ தான் பேசுவேன்னுவார். நீ போய் சாப்பிட்டு வா, பேச முடியாத கூட போயிட்டு வா, சாப்பிட்டு வந்தால் தான் பேசணுமா எம்ஜிஆர் கூட. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொல்கிறார் அவர். அப்படியே கண்கள் பணித்து போச்சு. நான் எம்ஜிஆர் கூட சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்கிறார், பெரியசாமி ஐயா நான் சாப்பிட்டேன்னா 2-3 நாளைக்கு எனக்கு டயரியா வந்துடும். என்ன காரணம்னா, நான் ஃபுட்டை அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஹார்மெட் வந்தால் கூட என்ன பண்ணுவாராம், பிரித்து நீ சாப்பிடு, நான் சாப்பிட்றேன், நான் பார்த்து சாப்பிட்றேன், அவர் சாப்பிடணும், சாப்பிட வச்சு அழகு பார்த்து அவர் கூட சாப்பிட்டு வழக்கமாக சாப்பிட அதிகமாக சாப்பிட்ருவேன். எப்போ நான் எம்ஜிஆர் கூட சாப்பிட்டாலும் எனக்கு டயரியா 2 நாளைக்கு வந்துடும், வயிற்றுப்போக்கு வந்துடும்ன்றாரு. என்ன பாருங்கள், இதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு மனிதன் ஒரு சிஎம்மாக இருக்கிற போது கூட அதுதான் நான் எம்ஜிஆர் பண்பை திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கை ஒரு நாளில் வாழ்ந்து, அதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னுவார் ஐயா. விருந்தோம்பலே முதல்ல வைப்பார். நாம் வாழணும் அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் வாழ்ன்றது பொருளுக்கு என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு நல்லது கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு செய்யணும். இதைத்தான் எம்ஜிஆர் செஞ்சு. அதாவது ஒரு குறிப்பு சொல்கிறார், தெரியாதவங்களுக்கு கூட அவர் உதவுவார், ஓடி உதவுவார். இதெல்லாம் தெரியும். அவரும் பாருங்கள், அவர் கூடவே இருந்தவர் கவனிச்சிருக்கார் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு உதவுவார், அதை கூட யாருக்கும் தெரியாமல் பண்ணுவார். ரொம்ப முக்கியமான அது பாருங்கள். இந்த தெரியாமல் பண்ணுறதுல எவ்வளோ பண்பு இருக்குது பாருங்கள். ஒரு பண்பு, நான் தெரிஞ்ச மாதிரி பண்ணனா எனக்கு ஆணவம் வந்துடும், அகங்காரம் வந்துடும், ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பண்பு பாருங்கள்,
அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவருக்கு இழிவு. யார் அந்த உதவி வாங்கினார் பாருங்க, அவருக்கு இழிவு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இதுவரைக்கும் எம்ஜிஆர் செய்ததெல்லாம் வாங்கினவங்க தான் சொல்லியிருக்காங்க தவிர அவர் வாயால் உணவுனா இதை செஞ்சேன்னு சொன்னதே கிடையாது. இதுதான் எம்ஜிஆர். ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன்னா கடைசி ஒரு நிகழ்ச்சியோட முடிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா அந்த ஏழ்மை, அதை தான் கடைசியாக சொல்லுவார். உண்மை கை கவி தீட்டும் கை கரை படிந்த கை அல்ல, பெண்கள் தம் குலம் காக்கும் கை இது கெடுக்கும் கை அல்ல, மானம் காக்கும் கை அன்னதானம் செய்யும் கை, சமநீதி ஓங்க பேதம் நீங்க ஆள வந்த கை. நல்லா கவனிங்க. உண்மை கை கவி தீட்டும் கை கரை. ஒரு ஆசிரியர் காட்டுவாங்க, பெண்கள் தம் குலம் காக்கும் கை இது கெடுக்கும் கை அல்ல. இன்னைக்கு பெண்கள் குலத்தை நம்ம காக்கிறோமா? இன்னைக்கு பார்க்குறோமே, இன்னைக்கு என்ன அசிங்கம் அநாகரிகம் நடக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த 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 பாடல் வேதம் மாதிரி, எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஒரு வேதம் மாதிரி, பெண்கள் தம் குலம் காக்கும் கை இது கெடுக்கும் கை அல்ல, மானம் காக்கும் கை அன்னதானம் செய்யும் கை, சமநீதி ஓங்க பேதம் நீங்க ஆள வந்த கை. எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் இது. அந்த படத்தில் இவ்வளவு கையும் இவ்வளவு எண்ணமும் திரு எம்ஜிஆருக்கு மட்டுமே பொருந்துற, அந்த கட்சிக்கே பொருந்த வேண்டியது. இந்த கட்சிக்காரங்க மறந்துட்டாங்க. இதுதான் வைத்திருச்சலாக இருக்கு. அதாவது எம்ஜிஆருடைய கொள்கைகள் ஒரு பாட்டு, இந்த பாட்டை சொன்ன 3 சென்ஸா சிறு வயதில் சும்மா கேட்டு கேட்டு மனப்பாடமானதுங்க நல்லா. அதே மாதிரி பாருங்க, இந்த பாட்டினுடைய அந்த பல்லவியிலேயே முத்துலிங்க தான் சொன்னார். இவர் எழுதாரு, இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கை அப்படின்னு தான் எழுதினாராம் முத்துலிங்க ஐயா. எம்ஜிஆர் தான் சொன்னாராம், எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னா பாரதம் வந்து பெருசாக இருக்கிற பாரதத்தையே நான் இன்னும் மாற்ற போகிற மாதிரி ஆகிடும், வேண்டாம். தாயகம்னு சொன்னோம்னா அது எல்லாமே அடங்கி போயிடும், கொஞ்சம் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் தான் இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கைன்னு மாற்றினாராம். எம்ஜிஆர் வந்து அவர் வந்து அந்த மனம் திறந்த, அந்த இதயம் திறந்த விசாலமான இதயத்துக்குள்ள எவ்வளோ விஷயம் நுட்பம் எதிர்பாருங்க. அவர் சொல்லிட்டு அந்த பெரியசாமி ஐயா சொன்னார் பாருங்க, அதையோ சொல்லுவார். அவருடைய சிறப்பான அந்த 2-3 குணம் சொல்கிறார். அந்த குணத்தில் விருந்தவர் சொன்னாரா, அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நன்றியை மறக்காத தெய்வ மகன் அப்படின்றார். அதாவது நன்றியை எந்த காலத்தையுமே மறந்தது கிடையாதான் திரு எம்ஜிஆர். அவர் சொல்கிறாரு, இப்படி நான் இந்த அளவுக்கு நான் அவர் கூட ரொம்ப நெருக்கமான பிறகு அதுக்கப்புறம் என்னை ஒரு தடவை கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற, நீ அமைச்சராவா அப்படின்னு கேட்டார். நான் மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர், அதாவது துணைவேந்தராக வந்து நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கு நான் மறுத்துட்டேன். அப்போது எம்ஜிஆர் கேட்டார், ஏன் இதை நீங்கள் மறுக்கிறீங்க, உங்களுடைய கடமை வேணும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை நான் வந்து ஒரு வைஸ் சான்சலராகவோ இல்லை ஒரு அமைச்சராகவோ வந்தால் எனக்கு எதிர்ப்பு நான் நிறைய உருவாகும். அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து என்னை தவறாக சொல்லும்போது அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க எடுக்கலைன்றதை விட என் மேலே இருக்கிற அந்த நட்பும் அந்த நம்பிக்கையும் குறைஞ்சி போயிடும். எனக்கு உங்கள் நட்பு தான் எனக்கு வேணும், உங்கள் நம்பிக்கை தான் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அப்படியே எம்ஜிஆர் ஒரு ஆற தழுவி அவர் நெத்தியில் முத்தமிட்டாராம். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அவர் சொல்கிறார். அதை போலவே இன்னொரு பண்பு சொல்கிறார், எப்பேற்பட்ட முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் சில தவறுகள் இருக்குது, அது சரியானது சரியானது கிடையாதுன்னு நான் சொல்லும் போதோ இல்லை மொத்தம் சொல்லும் போதோ அது எம்ஜிஆர் ஏற்றுக்குவார். அந்த உயர்ந்த பண்பு அவர்கிட்ட அவர் இருந்தது. அடாடாடா, நம்ம சொல்கிறோமே எம்ஜிஆருடைய பண்புகளை வந்து கூறு போட்டு நம்ம வந்து இப்படியெல்லாம் பண்ணார் அப்படியெல்லாம் பண்ணான்னு சொல்கிறோமே, அது எவ்வளவு நியாயப்படுத்து பார்த்தீங்களா. எனக்கு சில அன்பர்களெல்லாம் பேசுவாங்க இந்த பதிவுகளெல்லாம் பார்த்துட்டு. சில விருதுநகர்லேருந்து ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனாக இருக்கார் முனியாண்டின்னு ஒருத்தர், அவர் வந்து அழுவார். சில பேர்லாம் அழுதுகிட்டே பேசுவாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு அந்த அவனை படத்தில் இருக்கிற அந்த தன்மையை பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர் ஆனோம். இப்போ இந்த பதிவுகளெல்லாம் கேட்கும்போது தான் தெரியுது, எப்பேற்பட்ட மகோன்னதமான தலைவர்களுக்கு நாங்கள் ரசிகனாக இருந்திருக்கணும், இப்போ தான் ஐயா பெருமைப்படுறேன்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மகத்தான மனிதர் மட்டுமே இல்லைங்க அவர். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், எம்ஜிஆருங்கிறவர் அது ஒரு சாதாரண ஒரு 3 எழுத்து மந்திரம் மட்டுமே இல்லைங்க. உலகத்தில் எத்தனை பிறவிகளில் எத்தனை தவம் பண்ணாரோ அவர் இந்த மாதிரிலாம் பண்பு அமையறதுக்கு, இந்த மாதிரிலாம் ஒரு பண்பு அமைந்து இந்த நாட்டுக்கு இன்னும் கூட அவருடைய அடிபொற்றி தாங்க இந்த நம்ம இருக்கணும் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய பண்புகளையும் அவருடைய இறக்க சிந்தனைகளையும் இந்த உலகத்தில் யாராலுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் நான் அவர் சார்பாக உங்கள்கிட்ட ஒரு பெருமையோடு நான் இதை வந்து பகிர்தலில் நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லி உங்களை வணங்குகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க.
எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.